தபஸ் முடிஞ்சு இந்த குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தை பிரகலாதன் அந்த இது பண்ணது தான் பிரகலாதனையும் கயாதவையும் தன் அரண்மனைக்கு கூட்டின்னு போயிடுறார். ஹிரண்யகசிபை கூட்டின்னு போயிடுறார். நாத ஆசிரமத்துலேருந்து தன் அரண்மனைக்கு அழைச்சின்னு போயிடுறார். அப்புறம் விஷ்ணு பக்தரெல்லாம் வதம் செய்யி துன்புறுத்து பசுமாடுகள் எல்லாம் கொலை பண்ணுன்னு சொல்லிடா. அதான் விஷ்ணு பக்தரெல்லாம் பூஜை பண்ணுறா, இந்த ஹோமம் வளர்க்குறா, எல்லாத்தையும் அவன் காவல்காரன் அமுச்சு தடுக்கிறார். பசுக்களை எல்லாம் வதம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறார் கோஷாலையில். சரி, வயசாகிடுத்து, அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும். துரோணாச்சாரியார் சுக்கராச்சாரியாரோட 2 பசங்க புதல்வர்கள் தான் குருக்கள். அவளுக்கு எல்லாம் பாடம் சொல்லிக்க அனுப்புவார். அவ 2 பேரும் பாடம் சொல்லி கொடுக்க அனுப்புவா. இந்த பிரகலாதன் அனுப்புவா. பிரகலாதன் சந்தோஷமா போவான். இவெல்லாம் பாடம் அப்படி கற்றுக்கிறா பாருங்க. ஓம் ஹிரண்யகசிபாய நமகன்னு எல்லாரும் சொல்லுவா. இவன் மட்டும் நாராயண பக்தனாகவே இருப்பான். அங்கே பிரகலாதன் மட்டும் அவனுக்கு எல்லாம் தெரியுங்கிறதுனால அவன் நாராயண பக்தனாக இருப்பான். அப்புறம் என்ன பண்ணுவான், அவள் 2 பேரும் வெளியில் போகும்போது தான் சேரில் உட்காந்துட்டு எல்லாரையும் நாமத்தை போட்டு விட்டு ஓம் நமோ நாராயணன்னு கொண்டு வந்துட்டேன். அதே தான் அதை பண்ணி விட்டுடுறான், எல்லாரையும் மாற்றுறான். இவன் என்ன பண்ணுறான், அவள் அம்மா அவள் 2 பேரும் போய் ஹிரண்யகசிபுகளும் அவன் பையனை கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அம்மா சொல்கிறாள், அவங்ககிட்ட கை காமிச்சிட்டு நீ அப்படிலாம் அப்பாவை மீறின்னு போகாத, அப்பா நீங்கள் அப்படிலாம் பண்ணாத, அப்பா சொல்கிறத கேளுன்னுவான். அவன் மாட்டேன் அப்படின்வான். உடனே கோவம் வந்து அவனை தண்டனை கொடுத்தா திருத்தணும்னுவா. முதல் தண்டனை அங்கே சமுதிரத்தில் கல்லை கட்டி போடுவான். அந்த கட்டியில் வச்சு போடணும்.